ராசாவ ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான ஒண்ண தேடுது. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்க காதுக்கு எவ்வளவு இதமா இருக்குது. பாடுற நம்மளுக்கும் மன நிம்மதியா இருக்குது. இப்பதான் வருது பாட்டு. பாட்டா அது காதெல்லாம் கொர்ரு கொர்ரு கொர்ருன்னு கேக்குது. ஏதோ ரேப் பண்றானுங்க ஆப் பண்றானுங்க ஒண்ணும் புரியல. என்னக்கா பாத்திரம் போட்டு தீட்டின்னு இருக்க? ஏண்டி சின்ன பொண்ணு வாடி வா. எங்க காலையில இருந்து ஒரே வேலை. அதான் இப்ப ஏன்ட்ட வாரி போட்டு கழுவிட்டு இருக்கேன். ஏக்கோ மேல் தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு அதை அப்படி அப்படியே கடாச்சு ஓடுறாள்வே. ஏண்டி எனக்கு ஒண்ணு தெரிஞ்சா மட்டும் உங்க வீடெல்லாம் தேடி வந்து முன்னாடியே சொல்றேன்ல நானு. ஏறி வேலைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கடி. யாராச்சும் ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஏக்கா இருங்க, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? ஏன் மேல் தெருவுல இருக்கிறவங்க தான் ஓடுறாங்க வேலைன்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம தெருவுல யாருக்கும் தெரியாது. இவன் எனக்கு வசதி வந்து சொன்னா அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு சிம்ரன் சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி சின்ன பொண்ணு சரி. அப்படியா? என் வீட்ல எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. இன்னும் ஒரு வேலை கூட செய்யல வேலைன்னு வேற சொல்ற. ஏக்கா உங்க வீட்ல மட்டும் வேலை கிடக்குது, என் வீட்லயும் வேலை கிடக்குது. துணியை வேற ஊற வச்சிட்டு நானு என்ன பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயா துணியை ஊற வச்சிட்டியா? காலையில ஊற வச்சு சாயந்தரம் துவைச்சா துணியெல்லாம் ஒரு நாத்தம் அடிக்குமே. என்னக்கா பண்றது? எல்லாத்தையும் அப்படி அப்படியே கடாச்சிட்டு தான் ஓடணும். போய் வந்தா ஏதாவது வேலை இருக்குதா பாக்கணும். நீ எனக்கா இவ்வளவு ஏன் வாரி போட்டு கழுவின்னு இருக்க? சோறாக்கனே இல்லையா? இல்லடி சின்ன பொண்ணு நைட்டு நிறைய சோறு மீந்துருச்சு. யாரும் சரியா சாப்பிடவே இல்ல. அதுதான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். எங்கன்னா காலையில பழத்தை சாப்பிட்டு அப்புறமா சோறாக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி வேலை வந்துச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரிக்கா வேலைக்கு போயிட்டு வந்து இருக்கிற வேலையை பாத்துக்கலாம். நீ இருக்கிற ஏன் கழுவி போட்டு ஓடியா. சரி சின்ன பொண்ணு இருக்குது. 4 தான் கிடக்குது. மீதி எல்லாம் வெளிக்கிட்டேன். இதை முடிச்சிட்டு இதை பின்னாடி ஓடிறேன். சரிக்கா நான் போறேன். ஐயோ இந்த யானை வேற நிறைய கிடக்குது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. இதெல்லாம் செஞ்சுட்டேன். எப்பதான் போறது? இருக்கிற பழைய சாப்பாட்டை டப்பால போட்டு அம்மிக்க 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுனா எடுத்து போகணும். வேற வழி இல்ல. ஊர்ல இருக்கிறவெல்லாம் ஓடிட்டாளுவ. வேகமா நடக்க ஆம நடக்கிற மாதிரி அண்ணன் நட போட்டுன்னு இருப்பீங்க. ஏண்டி சின்ன பொண்ணு ரெக்கையா இருக்குது பறந்து ஓடுறதுக்கு? மொல்லமா தான் நடப்பாங்க. எடி சிம்ரன், ஆமா உனக்கு ரெக்க இருந்தா மட்டும் நீ பறந்து ஓடிடுவ பாரு. சரி நடங்க சீக்கிரமா போனாதான் அந்த சூப்பர்வைசர் மேடம் கிட்ட ஏமாத்திட்டு ஓடிடலாம். அனுக்கலியக்கோ நம்ம ஊர்ல நடக்கிற விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன விஷயம் வசந்தி? என்ன எக்கோ நம்ம ஊர்ல கிடக்குற புளிய மரம் பனை மரம் எல்லாம் குத்தகைக்கு விடுறாங்களாம். என்னடி சொல்ற? குத்தகைக்கா? ஆமாண்டி சின்ன பொண்ணு குத்தகைக்கு தான் விடுறாங்க. யாரெல்லாம் பணம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் போய் குத்தகைக்கு எடுப்பாங்க. ஏன் பாருடி நாம எங்கடி எங்கேயாச்சும் புளிய மரம் கடந்தா அதுல போய் நம்ம கடக்குற புளியெல்லாம் பொறிக்கணும் தான் நம்ம புளி சேர்ப்போம். ஏக்கா இந்த டைம் நம்ம அப்படியெல்லாம் சேர்க்க முடியாது. நம்ம புளிய மரம் தான் கிடக்குது போய் பொறுக்கி எடுத்துட்டு வருவோம்னு பார்த்தனா யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஃபைன் போட்டுறாங்களா? ஃபைன். ஏ வசந்தி உனக்கு நல்லா தெரியுமா குத்தகைக்கு விடுறாங்கன்னு? ஏன் சிம்ரனே நீ என்ன குத்தகைக்கு எடுக்க போறியா என்ன? நான் எங்க குத்தகைக்கு எடுக்க போறேன்? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு புளிய மரம் கிடக்குது. அங்க கிடக்குற புளிய பழத்தை தான் நாங்க பொறுக்கி ஒரு வருஷத்துக்கு நாங்க புளிய சேர்த்து வைப்போம். இப்போ எங்க போய் சேர்க்க முடியும்? அத ஃபைன் போடுறாங்கன்னு வேற சொல்றல்ல. ஆமாண்டி இதுக்கப்புறம் நம்ம எங்க புளிய மரத்துல கை வைக்க முடியாது பிளக்குதே. சரி நடங்க பேசந்து போதும். ஏண்டி சின்ன பொண்ணே நாம வேற இப்பதான் வந்திருக்கோம். சூப்பர்வைசர் மேடம் எங்கடி? அது வரதுக்குள்ள நம்ம எங்கனா வேலை செய்யற மாதிரி ஆக்டிங் கொடுப்போம். ஆமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாண்டி கலக்கட்டி எடுத்து கீழே குனிங்க. நான் இப்பதான் இந்த வழி போனேன். ஆனா யாருமே இல்ல. அதுக்குள்ள என்ன 4-5 பேர் வந்து வேலை செய்றீங்க. ஏமா உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேலை வச்சா நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? சூப்பர்வைசர் மேடம் நாங்க இங்க தான் இருந்தேன். நீங்க போகல. நாங்க உங்களை பார்த்தேன். ஆனா நீங்க தான் எங்களை பார்க்காம போயிட்டீங்க. அப்படியா? நீங்க இருந்தீங்க நான் பார்க்காம போயிட்டேன். அப்புறம் என்ன நீங்க வரும்போது நிக்கிறோம். ஆமா நிக்கிறதா எல்லாரும் ஏதோ ஒரு வேலை செஞ்சு நிக்கறாங்க. ஆனா நீ மட்டும் தான் சும்மா நிக்கிற. நான் சொன்னது சும்மா நிக்கிறேன். நான் தான் மண்ணெல்லாம் வாரி அன்னைக்கு தலையில வைக்கிறேன். ஆமா வர்றது லேட்டு. அதுக்கு 1008 காரணம் வேற. ஏமா நீங்க எல்லாம் எதுக்குமா வேலைக்கு வரீங்க? உங்களை 9 மணிக்கு வர சொன்னா நீங்க 10-11 மணிக்கு வரீங்க. போட்டாலாம் எல்லாரும் எடுத்தாச்சு. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அதாவது அப்படியே போட்டு. என்ன வீட்டுக்கு கிளம்பணுமா? எப்படி நாங்க வீட்டுக்கு கிளம்ப முடியும்? நாங்க தான் வந்து வேலை எல்லாம் செய்யறல்ல. ஆமாமா நீங்க வேலை செய்றீங்க. ஆனா நீங்க கரெக்டான டைமுக்கு வந்தீங்களா? நான் போட்டோ எல்லாம் எடுத்து மேல எடுத்து அனுப்பிட்டேன். சூப்பர்வைசர் மேடம் இதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி நான் 9 மணிக்கெல்லாம் நாங்க வந்துருவோம். இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நாங்க எல்லாம் கரெக்ட்டா வந்துருவோம். சூப்பரண்ட் மேடம் நாங்க நாளையில இருந்து 8 மணிக்கு வேலைக்கு வரோம். சரி எல்லாரும் வேலை செய்யற மாதிரி போஸ் கொடுங்க. இதோட லாஸ்ட். இனிமே நீங்க இது மாதிரி லேட்டா வந்தீங்க தட்டு மம்மட்டி எல்லாம் தூக்கி தலையில வச்சு அனுப்பிடுவேன் சொல்லிட்டேன். சரி வேலைய பாருங்க. போட்டோ எடுத்தாச்சு வேலைய பாருங்க. போய்டாடி சின்ன பொண்ணே ஏந்திர நடிச்சது போதும். எப்படா போயிட்டால அவ கிட்ட வந்து நடிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருது. சரிடி எல்லாரும் வேலைய பாருங்க. ஏக்கா என்ன வேலைய பாக்குறதா? வாங்க போவோம். வேலை செஞ்சு டயர்ட் ஆயிடுச்சு. வாங்க போய் ரெஸ்ட் எடுப்போம். அடியே சின்ன பொண்ணே இப்பதானடி வந்து கீழ குனிஞ்ச. அதுக்குள்ள என்னடி டயர்ட் ஆச்சு? போனவ மட்டும் திரும்பி வந்தா போட்டோவை எடுத்து டெலீட் பண்ணிட்டு வேலைய செய்யலன்னு சொல்லிவிடுவா பாத்துக்க. ஏக்கா எங்க போனவ வந்தாளா? போனவல நீ கொஞ்சம் திரும்பி பாரு. அவ என்னமோ கஷ்டப்பட்டு வேலை செய்யற மாதிரி உறங்கி கிடக்கா பாரு. உறங்கின்னு என்னடி பண்றது? கவர்மெண்ட் சம்பளம் அந்த மாதிரி. சரி வாங்கக்கா ஒரே பசி எடுக்குது. வாங்க போய் சாப்பிடலாம். ஏண்டி சின்ன பொண்ணே என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க? ஏக்கா நானு பூரியும் கிழங்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். பரவாயில்லடி பூரிய கிழங்குமா? என்ன சிம்ரனி நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? அக்கா நான் வந்து நூடுல்ஸ் கிண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். நூடுல்ஸ். என்ன நூடுல்ஸா? ஆட்டிய போட்ற வேண்டியதான். என்ன வசந்தி நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? அக்கா நான் என்ன கொஞ்சம் சோறு கந்தது. அதுல தயிர் ஊத்தி 2 மிளகாய் வச்சு எடுத்து வந்திருக்கேன். அடியே நானா
போயிட்டு மிளகா எடுத்துட்டு வந்திருக்க. அக்கா இந்தாங்க பூரி சாப்பிடுங்க. வேணாம் சின்ன பொண்ணு வேணாம், எனக்கு இந்த பழதே போதும். பூரி எல்லாம் சாப்பிட்டேன்னா நெஞ்சு மேலேயே இருக்க பாத்துக்க. சரிக்கா வசந்தி இந்தா பூரி சாப்பிடு. சின்ன பொண்ணு கொண்டா, சின்ன பொண்ணு கொண்டா. ஏக்கோ இந்தாங்க நூடுல்ஸ் சாப்பிடுங்க. என்ன நூடுல்ஸா? ஐயா ஐயா எனக்கு வேணாமா, அது என்ன புழு மாதிரி இருக்குது. ஏக்கோ அது புழு மாதிரி இல்ல, நூடுல்ஸ். அதான் அப்படிதான் இருக்கும். வசந்தி இந்த நூடுல்ஸ் சாப்பிடு. குடு சிம்ரன் குடு. சிம்ரன் நூடுல்ஸ் சூப்பரா இருக்குது. ஏடி வசதி ஊக்கப்பண்ணி திறக்கல. இல்லக்கா சின்ன பொண்ணு 2 பூரி தந்தா, சிம்ரன் நூடுல்ஸ் தந்தா. அதே போதுங்க, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஓசியில வாங்கி சாப்பிட்டே உனக்கு பழக்கமா போச்சு. சரி சரி சாப்பிடுங்க எல்லாரும். சின்ன பொண்ணு பூரி நல்லா சூப்பரா இருந்துச்சு பாத்துக்க. என்ன வசதி நூடுல்ஸ் மறந்துட்டியா? இல்ல சிம்ரன், நூடுல்ஸ் அதுக்கும் மேல செம சூப்பரா இருந்துச்சு பாத்துக்க. சின்ன பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடு. ஹாய் பிரியா, ஹாய் ரம்யா, ஹாய் ரங்கோலி. சொந்தங்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொந்தங்களே உங்களை நம்பி தான் நாங்க வீடியோ போடுறோம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இதோட அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.